இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க பச்சை மொச்சை குழம்புங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பச்சை மொச்சை 1 கப்புங்க, நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் ஒரு 4, உருளைக்கிழங்கு 1ங்க, அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு பல்லுங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், மல்லி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி. சரிங்களா? அப்புறம் சாம்பார் தூள், மல்லித்தூள், தேங்காய், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகா, அப்புறம் புளிங்க, உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணணுங்க, ஒரு வடக்கல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, ஒரு 10 சின்ன வெங்காயங்க, இதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம், சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளிங்க, 2 தக்காளியில் 1 அறுத்து வச்சுட்டேங்க. ஒரு தக்காளியை அந்த எண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு அந்த 10 வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிடணுங்க. அதுலேயே இந்த சாம்பார் தூள், இந்த மல்லித்தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு தேங்காய்ங்க போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. சரிங்களா? மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி சாந்து ரெடி பண்ணிடணுங்க. சரிங்களா? இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டுங்க, 10 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி வெட்டி போட்டுருணுங்க. இந்த சாம்பார் தூள், இந்த மல்லித்தூள் போட்டுட்டு அதோடு ஒரு பெரட்டிட்டு ஆற வச்சு மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த புளிக்குழம்புக்கு, இந்த பச்சை மொச்சை குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் குழம்பு. குக்கரில் செய்கிறதுனால செய்யலாங்க, நான் பாத்திரத்தில் செய்கிறேங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அதில் நம்ம இந்த கடுகு, வெந்தயத்தை போடலாங்க. அது பொரியிட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரியுதுங்க. இப்போ இந்த சீரகம், வரமிளகா போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரியுங்க. இப்போ சின்ன வெங்காயம், இந்த பூண்டு பல்லும் போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. மல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளுங்க போட்டுட்டு இந்த பெருங்காயத்தூள் லைட்டாக, விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கலாங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா. ஏன்னா மொச்சை இல்லைங்களா, மொச்சை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேஸ்ட்ரிக் கொடுக்குங்க. அந்த டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஆனால் அறுத்து தண்ணியில் தாங்க போடணும். இது என்ன காரில் அடிச்சிருங்க. போட்டுட்டு ஒரு கரைச்சி கட்டலாங்க. இதோடய இந்த மொச்சையை போட்டுக்கலாங்க. மொச்சையை போட்டுட்டு நல்லா பரட்டலாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாந்து எடுத்து வைக்கலாங்க. மிக்ஸி கொஞ்சம் கழுவி ஊற்றலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க,
உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு 1½ ஸ்பூன் உப்புங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வெந்த பிறகு தான் கொஞ்சம் புளி ஊற்றணுங்க. சரிங்களா? கொஞ்சம் வேகட்டுங்க. உப்பு நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ பாதி வெந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு புளி ஊற்றணுங்க. நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுங்க, பெரிய நெல்லிக்காய் அளவு. சரிங்களா? ஏன்னா இது வந்து பச்சை மொச்சை குழம்பு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இப்படி வச்சுக்கோணுங்க. இப்போ நல்லா இன்னும் 2 கொதி கொதிக்கிட்டுங்க. சரிங்களா? இன்னும் பாதி காய் வேகணுங்க. வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பச்சை மொச்சை குழம்பு. சரிங்களா? எண்ணெய் ஊற்றணுங்க. ஒரு நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போடணுங்க. சின்ன வெங்காயம் 10 பல் நல்லா 10 உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிஞ்சு அது போட்டுறணுங்க. 4 பல் பூண்டு போட்டுறணுங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டுடலாங்க. மல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு மொச்சையை போட்டுருவோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி சீரகம், சின்ன வெங்காயம் 10 வதக்கி, ஒரு தக்காளி, சாம்பார் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் ஒரு 4 துண்டு போட்டு அந்த விழுதை எடுத்து ஊற்றிக்கோணுங்க. ஊற்றிட்டு நல்லா முக்காப்பதான் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றணுங்க. புளி ஊற்றி இப்போ முடியும் போது இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு. சிம்மில் அப்படியே வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எண்ணெய் வந்துடுங்க குழம்புல. சூப்பராக இருக்குங்க புளிக்குழம்பு. நல்லா ராகி களி, சோளக்களி, சோள சாப்பாடு, அந்த சாமை அரிசி, திணை, குதிரைவாளி, மட்டை அரிசி, நம்ம நார்மல் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது அப்பளம் கடிச்சிட்டா நல்லாயிருக்குங்க. பொடி மாசம் அப்பளங்க சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாங்க. இது குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. எல்லாம் தாளிச்சுட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டு இறக்கிடலாங்க. ஆனால் குக்கரில் செஞ்சோம்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் முழுசாக இருக்காதுங்க, எல்லாம் கொஞ்சம் குழஞ்சிருங்க. அதனால் இந்த சட்டியில் இப்படி வச்சாதாங்க நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க. அடுப்பை நிறுத்திடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூடாக இருக்குங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க குழம்பு. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பெரிய நெல்லிக்காய் அளவு புளிங்க. சரிங்களா? சின்ன நெல்லிக்காய் அளவு இல்லைங்க, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோணுங்க. தாளிக்கு ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளிங்க. சரிங்களா? இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.